இந்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி கியூப் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப் பி ஸ்கொயர் சி கியூப் கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப் சி ஸ்கொயர் ஏ கியூப்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஏக்கும் பிக்கும் காமனாக 3 தான் இருக்குது. அப்போ 3 பார்த்தா போதும். ஏவை ஸ்கொயர் பண்ணணும். ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 3/6ன்னு வரும். ஓகேவா? இதுவும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 3 வந்து கியூப் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3/6ன்னு வருது. அது பிக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக 5 இருக்குது. பிஏ ஸ்கொயர் பண்ணால் 5/6ன்னு வருது. இது கியூப் பண்ணாலும் 5/6 தான் வருது. ஓகேவா? அடுத்து சிக்கும் ஏக்கும் பார்க்கணும். சிக்கும் ஏக்கும் காமனாக 2 இருக்குது. ஓகேங்களா? 2வை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் இங்கே பாருங்கள், சி ஸ்கொயருக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. சியை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 2/6ன்னு வருது. அதை கியூப் பண்ணாலும் 6ன்னு வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/6 ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே இந்த ஆன்சர் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏன்னா அது கரெக்ட் ஆன்சர்.